குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சொந்த வீடு அமையும் யோகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சொந்த வீடு ஒரு மனிதனுக்கு அமையணும் அப்படின்னா, லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் நல்லா இருக்கணும். 4ஆம் அதிபதியை குரு பார்த்தாலும் சரி, செவ்வாயை குரு பார்த்தாலும் சரி, 4ஆம் அதிபதி 4லேயே ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, செவ்வாய் வீட்டிலேயே ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து சொந்த வீடு அமையும். இப்போ நம்ம கும்ப லக்னத்துக்கு பார்க்க போகிறோம். லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி தான் பார்க்கணும் நம்ம. சொந்த வீடு, சொந்த நிலப்புலன்கள்லாம் சொந்தமாக அவங்க சுயமாக வாங்குவாங்களா, வாங்க மாட்டோமா அப்படிங்கிறத லக்னத்துக்கு 4ஆம் இடத்த தான் பார்க்கணும். இப்போ லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி, கும்ப லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி யாருன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து ஆட்சி வீட்டில் இருந்தாலும், உச்ச வீட்டில் இருந்தாலும், அல்லது கேந்திர திரிகோணம் ஏறினாலும், கேந்திரம்னா 1, 4, 7, 10, திரிகோணம்னா 1, 5, 9 இதில் ஏறி இருந்தாலும், அந்த சுக்கிரன் செவ்வாயின் தொடர்பில் இருந்தாலும், செவ்வாய் வந்து நிலப்படம் சொத்துக்கு காரகராக வருவார். 4ஆம் அதிபதியும் செவ்வாயும் வச்சு பார்க்கணும், வீடு சொந்த வீடு அமையுமா அப்படிங்கிறத பற்றி. அப்போ 4ஆம் அதிபதி சுக்கிரனும் செவ்வாயும் தொடர்பில் இருந்தாலும், அல்லது குரு சுக்கிரன் செவ்வாயை பார்த்தாலும், சுக்கிரன் செவ்வாய் வந்து செவ்வாய் வீட்டை பார்த்தாலும், இவங்களுக்கு வந்து சொந்த வீடு அமையும். குறைபாடு இல்லா சொந்த வீடு அமையான சுக்கிரனோட தொடர்பில் செவ்வாய் இருந்தால் கும்ப லக்னக்காரருக்கு. அடுத்தது மீன லக்னக்காரருக்கு 4ஆம் அதிபதி வந்து புதன் பகவான். இந்த புதன் பகவான் வந்து செவ்வாயோட தொடர்பில் இருந்தாலும், அல்லது புதன் செவ்வாய் வீட்டில் இருந்தாலும், அல்லது ஆட்சி உச்சத்தில் புதன் இருந்தாலும் சொந்த வீடு அமையும். அதே மாதிரி இந்த மீன லக்னக்காரருக்கு செவ்வாய் சொந்த வீட்டில் இருந்தாலும், உச்ச வீட்டில் இருந்தாலும், அந்த செவ்வாயை வந்து குரு பகவான் தொடர்பு கொண்டாலும், இந்த புதனை குரு பகவான் தொடர்பு கொண்டாலும், குருவும் புதனும் ஒன்று சேர்ந்துருக்கலாம், அல்லது 7ஆம் பார்வையாக குரு பார்க்கலாம் புதனை, அல்ல செவ்வாயோடு சேர்ந்து குரு பகவான் இருக்கலாம். அந்த குரு வந்து செவ்வாய் 5, 7, 9ஆம் பார்வையாக குரு பார்க்கலாம். இப்படி இருந்தால் இந்த மீன லக்னக்காரருக்கும் சொந்த வீடு அமையும். வாழ்த்துக்கள். நீங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து என் வீடியோ வரும், பார்ப்பீங்க.